மதிப்புக்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரிய பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய வகுப்பில் தாய், மனைவி இருவரில் யார் உயர்ந்தவர்கள் என்ற என்னுடைய சானட், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கக்கூடிய சானட். இதில் முந்தைய சானத்தில் தாய், கடவுள் இருவரில் உயர்ந்தவர் யார்? தாய் தான் உயர்ந்தவள் என பார்ப்போம். இங்கே இந்த இரண்டாவது என்னுடைய சானத்தில் தாயையும் மனைவியையும் ஒப்பிடுகிறேன். இருவரில் யார் உயர்ந்தவர்கள்? வாருங்கள் பார்ப்போம். வாழ்வியல் தத்துவங்கள். தாய், மனைவி இருவரில் உயர்ந்தவர் யார்? நேரலை 322, நாள் 27/11/2024. பாருங்கள். Who is greater, mother or wife? முதலில் ஆங்கில சானட் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு ஏற்கனவே முந்தைய சானத்தில் கூறியிருக்கிறேன், இப்பொழுதும் கூறுகிறேன். நமது வெண்பாவில், அதாவது யாப் இலக்கணத்தில் நம்மகிட்ட 7-8 வகையா இருக்குது. அதில் உயர்ந்தது வெண்பா. ஈரடி வெண்பா, மூவடி வெண்பா, 4 அடி வெண்பா, 12 அடி வெண்பா, 12 அடி வெண்பா, 10 வெண்பா என்பார். இப்படி நமக்கு பல இருக்கு. அதுக்கு விதிகள் இருக்குது. இங்க ஆங்கிலத்துல இந்த சானட் எழுதுறதுக்கு 14 வரி இருக்கணும். அதுல 4 வரி 4 வரி 4 வரி 3 பாராக்களாக 3 பகுதியாக 4 வரி 4 வரி 4 வரி. அதனால ஒவ்வொரு வரியில ஒவ்வொரு கருத்து சொல்லிக்கிட்டே வரணும். கடைசியில 2 வரி. இதுல விதி என்ன அப்படின்னா, 14 வரிகளிலும் ஒவ்வொரு வரியிலும் 10 சிலபிள்ஸ், அதாவது 10 அசைகள் தான் இருக்க வேண்டும். ஒன்று. அடுத்து இந்த முதல் 4 வரிகளில் முதல் வரி, 3வது வரி ஒரே ஒலியில் முடிய வேண்டும். அதுபோன்று 2வது வரியும் 4வது வரியும் ஒரே ஒலியில் முடிய வேண்டும். இங்கே பாருங்க. இட், இட் 1 3 4 பாருங்க. இத், இத். அதுக்கு அவங்க என்னன்னா ஏபி, ஏபி முதல் பாரா. அடுத்து அதே மாதிரிதான் 2வது பாராவிலையும் அதே மாதிரிதான். 5வது வரி, 7வது வரி, 6வது வரி, 8வது வரி ஒரே ஒலியில் முடிய வேண்டும். இங்க பாருங்க. அடுத்து பாருங்க. மீது அடுத்த 4 வரிகள். முதல் வரி ஏபி, ஏபி, இரண்டாவது பாரா சிடி, சிடி, 3வது அதே மாதிரிதான். 9வது வரியும் 11வது வரியும் ஒரே ஒலியில் முடிய வேண்டும். எனிதிங், எவ்ரிதிங். 10வது வரியும் 12வது வரியும் ஒரே ஒலியில் முடிய வேண்டும். ஷைன், ஃபாரின், இன், இன். சிடி, அந்த 3வது இஎஃப், இஎஃப். கடைசி 2 வரிகள் ஜி, 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 ஜி ஒரே ஒலியில் முடிய வேண்டும். ஏபி, ஏபி முதல் பாரா, சிடி, சிடி இரண்டாவது பத்தி, இஎஃப், இஎஃப் 4வது பத்தி, ஜிஜி கடைசி 2 வரிகள். இதுதான் ஒரு சானட் எழுதுவதற்கான இலக்கண வரையறை. இதை கொண்டு நாம் என்ன கருத்த வேண்டாலும் சொல்லலாம். நான் முந்திய சானத்தில் தாயையும் கடவுளையும் ஒப்பிட்டு தாய்தான் உயர்ந்தவள் என கூறினேன். இங்கே மனைவியையும் தாயையும் ஒப்பிடுகிறேன். பாருங்கள். There is tends and feeds the virtuous work, suffers, dedicates and serves love and truth, feels delighted when her son stands as gold,
and feels otherwise when he stands beneath. தாய் தாரத்தை பாருங்கள். Shares feelings, showers love and affection, donates flesh and pleasure without measure, carries hairs, stands high by selfless action, weeps and laughs with him being his treasure. Mother suffers for son like anything, does so only to make her son blood shine. That wife, foreign blood, serves him everything. Thus, wife does surpass mother being foreign. All true thoughts from real life might hold it. For mother and wife are two eyes upright. முழு சாணத்தையும் பார்த்தோம். இப்ப முதலில் பார்க்கணும் பாருங்கள். ஒரு தாய்க்கும் மனைவிக்கும் பின்பு அதனுடைய தீர்ப்பு எப்படி கூற வேண்டும் பாருங்க. Carries, tends and feeds the virtuous well. கருவில் சுமக்கிறாள், பெற்ற பின்பு பாலோடு அன்பையும் நீதி நேர்மையையும் ஊட்டி வளர்க்கிறாள். Suffers, dedicates and sows love and truth. மகனுக்காக அதிகம் துன்புறுகிறாள், தியாகம் செய்கிறாள். மகன் உள்ளத்தில் அன்பையும் உண்மையையும் பாலுடன் சேர்ந்து விதைக்கிறாள். Feels delighted when her son stands as a goal. மகன் நல்லவன் என்ற பெயர் எடுக்கின்ற பொழுது மகிழ்கிறாள். And feels otherwise when he stands beneath. மகன் கெட்ட பெயர் வாங்கி துன்புற்று நிற்கையில் வேதனைப்படுகிறாள். தாய் சுமக்கிறாள், பெற்று பாலூட்டி அன்பூட்டி சீராட்டி வளர்க்கிறாள். அனைத்து வகையான துன்பங்களையும் தன் மகனுக்காகவே சுமக்கிறாள். அறம், நீதி, நேர்மை இவற்றை மகனுக்கு பாலுடன் சேர்ந்து ஊட்டி வளர்க்கிறாள். மகன் நல்ல பெயர் எடுத்து புகழோடு நிற்கின்ற பொழுது மகிழ்கிறார். மகன் கெட்ட பெயர் வாங்கி சுருட்டிப்பட்டு நிற்கையில் மனம் வேதனைப்படுகிறாள். இதுவே தாய். அடுத்து பாருங்கள், மனைவியை பாருங்கள். Shares feelings, showers love and affection. தன்னுடைய உணர்வுகளை கணவனோடு பகிர்ந்து கொள்ளுகிறாள். Showers love and affection. அன்பையும் பரிவையும் கணவன் மீது பொழிகிறாள். Showers பொழிகிறாள். Donates flesh and flesh without measure. தன்னுடைய உடம்பையும் இன்பத்தையும் கணவனுக்கு அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கிறாள். Donates flesh and pleasure without measure. அளவின்றி கணவனுக்கு தன்னுடைய உடலையும் மகிழ்ச்சி இன்பத்தையும் கொடுக்கிறாள். Carries hairs. வாரிசை சுமக்கிறாள். Stands high by selfless action. அதாவது தன்னலமின்றி தன்னுடைய கணவனே தன்னுடைய உலகம் என கொண்டு கணவனுடைய இன்ப துன்பங்களில் ஒரு தோழனை போல் தோள் கொடுத்து இரவும் பகலும் அவன்கனே இருந்து அவனுக்காகவே உழைக்கிறாள். Weeps and laughs with him being his treasure. Weeps and laughs with him being his treasure. கணவனின் கருவூலமாக இருந்து அவன் அழுகின்ற பொழுது அழுகின்றாள், அவன் சிரிக்கின்ற பொழுது சிரிக்கின்றாள். அதான் மனைவி என்பவள் முதலில் தன்னுடைய உணர்வுகளை
தன் கரம் பிடித்தவனோடு பகிர்ந்து கொள்ளுகிறாள். தான் கரம் பிடித்தவனோடு உள்ளத்தை கொடுத்ததோடு அன்பையும் பரிவையும் பொழிகிறாள். தனது உடலையும் இன்பத்தையும் அளவுக்கு மேல் அள்ளி அள்ளி கொடுக்கிறாள். அவனுடைய கணவனுடைய வாரிசை வயிற்றில் சுமக்கிறாள். கணவனே தன்னுடைய உலகம் எனக் கொண்டு அவனுடைய இன்பத் துன்பங்களில் ஒரு தோழனைப் போல் தோள் கொடுத்து நின்று இரவும் பகலும் அவனுடனே இருந்து அவனுக்காகவே வாழ்கிறாள். கணவனுடைய கருவூலமாக இருந்து ஒரு ஆணினுடைய கருவூலம் அவனுடைய மனைவிதான். கணவனுடைய கருவூலமாக இருந்து அவன் அழுகின்ற பொழுது அழுகின்றாள், அவன் சிரிக்கின்ற பொழுது சிரிக்கின்றாள். அதாவது அவனுடைய இருண்ட முகத்தை காண்கின்ற பொழுது வேதனைப்படுகிறாள், மலர்ந்த முகத்தை காண்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறாள் மனைவி. அப்ப பாருங்க, அடுத்து தீர்ப்பு கூற போகிறோம். மதர் suffers for son like anything, does so only to make her own blood shine. தாய் எல்லா துன்பங்களையும் படுகிறாள். தான் துன்பப்பட்டுக் கொண்டு தன்னுடைய மகன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லா தியாகங்களையும் செய்து வளர்க்கிறாள். ஏன்? அது அவள் பெற்ற குழந்தை, அவளுடைய ரத்தம். எனவே தன்னுடைய ரத்தமாகிய தன்னுடைய மகனுக்காக ஒரு தாய் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு கருவில் இருந்து அவன் பிள்ளைகள் சுமந்ததிலிருந்து அவள் காடு செல்லும் வரை தன்னுடைய மகனுக்காகவே தாய். சரி, அவள் பெற்ற குழந்தைக்காக. மனைவியை பாருங்கள். that wife foreign blood serves him everything. ஆனா துணைவி என்பவள் அவனோட ரத்தத்தை ஒட்டியவள் அல்ல. மனைவிக்கு கணவன் அவளுடைய ரத்தத்தை ஒட்டியவன் இல்லை, எங்கிருந்தோ வந்தவள். தாயை விட ஒரு ஆணை அவனை துணைவனாக ஏற்றுக்கொண்டவள் நேசிக்கிறாள். அவன் மீது தன்னுடைய உயிரையே வைத்திருக்கிறாள். தன்னுடைய ஆசை அனைத்தையும் அவன் மேலே கொட்டுகிறாள். அவன் இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு தன்னுடைய உடலையும் இன்பத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறாள். அவனுடைய வருங்கால சந்ததியை சுமக்கிறாள், சுமந்து பெற்று வளர்த்து தருகிறாள். அவனுடைய கருவூலமாக இருக்கிறாள். கணவனே தன்னுடைய உலகம் எனக் கொண்டு அவனுடைய இன்ப துன்பங்களில் ஒரு நண்பனை போல் 24 மணி நேரமும் கணவனுடனே கணவனுக்காகவே வாழ்கிறாள் மனைவி. அதனால mother being foreign. எனவே மனைவி என்பவள் தாயை விட ஒருபடி மேலே நிற்கிறாள். wife does surpass, மேலே போகிறாள் தாயை விட. மதர்ஸ் பீயிங் ஃபாரின், அவள் ரத்த சம்பந்தம் இல்லாதவளாக இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்காகவே வாழ்வதால் அவள் பெற்ற தாயை விட ஒருபடி மேலே உயர்ந்து நிற்கிறாள். All true gods from real life might uphold it. உண்மையான ஆண்களும் தாய்களும் தாய்மார்களும் மனைவிமார்களும் நான் என்னுடைய கூற்றை ஏற்றுக்கொள்வார்கள், என்னுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று திடமாக நம்புகிறேன். All true hearts from real life might uphold it. இதை ஏற்றுக்கொள்வார்கள். But mother and wife are two eyes upright. இருந்தாலும் ஒரு ஆணை பொறுத்தவரையில் தாயும் தாரமும் 2 கண்கள். மனைவி பெற்ற தாயை விட ஒருபடி உயர்ந்தவள், ஏன்னா அவளுடைய செயல்கள் அப்படிப்பட்டது. இருப்பினும் தாயும் மனைவியும் ஒரு ஆணுக்கு 2 கண்கள் ஆவார். பாருங்கள், மீண்டும் குறளை பார்ப்போம்.
ஐ மீன் சானத்தை பார்ப்போம். There is tends and feeds the virtuous work, suffers, dedicates, and sows love and truth, feels delighted when the sun stands as gold, and feels otherwise when he stands beneath. Shows feelings, showers love and affection, donates flesh and pleasure without measure, carries chaos, stands high by selfless action, weeps and laughs with him being his treasure. Mother suffers for son like anything, does so only to make her own blood shine. But why foreign blood serves him everything? Thus, why does surpass mother being foreign? All true hearts from real life might accord it. For mother and wife are two eyes upright. பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, பாருங்கள் இந்த சானத்தில் 12 வரிகள் 14 வரிகளில் தாய் 4 வரிகள், மனைவி 4 வரிகள், பின்பு 2 பேரையும் ஒப்பிட்டு 4 வரிகள், தீர்ப்பில் 4 வரிகள், கடைசி 2 வரிகள். என்ன கூறுகிறேன்? தாய் எல்லாம் செய்யும். 10 மாதமா வயிற்றில் சுமந்து, கருவில் சுமந்து, தான் காடு அடையும் வரை தன்னுடைய குழந்தை தான் பெற்ற மகனுக்காகவே வாழ்கிறார். அத்தனை துன்பங்களையும் மேற்கொள்கிறார். உலகம் என்றால் உலகத்தினுடைய நீதி நேர்மையை ஊட்டுகிறான். அன்பையும் உண்மையையும் ஊட்டுகிறான். அவன் 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 மனதில் மகிழ்ச்சியை காண்கின்ற பொழுது இவள் மகிழ்கின்றாள். அவன் நல்ல பேர் வாங்கி நிற்கும் பொழுது இவள் மகிழ்ச்சி அடைகிறாள். அவன் கெட்ட பேர் வாங்கி துன்புற்று நிற்கின்ற பொழுது வேதனைப்படுகிறான். இது தாய். ஆனால் மனைவி அவனை கரம் பிடித்த நாளிலிருந்து தன்னுடைய உள்ளத்தை அவனோடு பகிர்ந்து கொள்ளுகிறாள். தன்னுடைய அன்பையும் பரிவையும் அவன் மேல் பொழிகிறாள். தன்னுடைய உடலையும் உடல் சம்பந்தமான இன்பங்களையும் அவனுக்கு அளவிற்கு மேல் அள்ளி அள்ளி தருகிறாள். அவனுடைய வருங்கால வாரிசை தன் வயிற்றில் சுமக்கிறாள். தன்னுடைய கணவனே தன்னுடைய உலகம் என கொண்டு அவனுடைய இன்ப துன்பங்களை சுகதுக்கங்களை தனதாக கொண்டு ஒரு நண்பனை போல் 24 மணி நேரமும் அவனுக்காகவே உழைக்கிறாள். அவன் நினைவாகவே வாழ்கிறான். அவன் கணவனினுடைய கருவூலமே ஒரு மனைவிதான். கருவூலம் என்பது வெறும் பொருளை சார்ந்தது மட்டுமல்ல. எல்லாம் பொன்னும் பொருளையும் விட அன்பும் அரவணைப்பும் குவிந்து கிடக்கக்கூடிய கருவூலம் மனைவியின் உள்ளம். அந்த மனைவியின் உள்ள என்ற கருவூலத்தில், மனைவியின் உள்ளம் என்னும் கருவூலத்தில் அன்பும் பாசமும் பரிவும் ஒட்டி கிடந்தால்தான் அந்த கணவன் ஒரு மனிதனாக வாழ முடியும். எனவே அவள் ஒரு கருவூலமாக இருந்து கணவன் சிரிக்கின்ற பொழுது சிரிக்கின்றாள், அவன் அழுகின்ற பொழுது அழுகின்றாள். இறுதி வரை அவனுடனே பயணிக்கிறாள். யார் முந்துகிறார்கள் யார் பிந்துகிறார்கள் என்பதல்ல பொருள். ஒரு உண்மையான மனைவி அவனுடனே பயணிக்கிறாள். நான் சொல்வது ஒரு உண்மையான மனைவியை. கரம் பிடித்தவனை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவனோடு பயணிக்கக்கூடிய ஒரு பெண்ணை மனைவியை கூறுகிறேன். அதாவது ஆமா, தாய் தான் பெற்ற குழந்தைக்காக அத்தனை தியாகத்தையும் செய்கிறாள். ஆனால் மனைவி எங்கிருந்தோ வருகிறாள். வந்த பின்பு அவனாகவே மாறிவிடுகிறாள். அவனுக்காகவே வாழ்கிறாள். அவனை கரம் பிடித்த நாளிலிருந்து இவள் காடு சேரும் வரை தன்னுடைய கணவனுக்காகவே வாழ்கிறாள். தாய் தான் பெற்ற பிள்ளைக்காக வாழ்கிறாள்.
எங்கிருந்தோ வந்த மனைவி தான் கரம் பிடித்த கணவனுக்காக வாழ்கிறாள். எனவே தாயை விட ஒருபடி உயர்ந்தவள் வந்தவள் வந்தவள் மனைவி. உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு மனைவியும் என்னுடைய இந்த கூற்றை, என்னுடைய இந்த வாழ்க்கை தத்துவத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என திடமாக எண்ணுகிறேன். இவ்வாறு கணவன் தாயை விட மனைவி ஒருபடி உயர்ந்திருந்தால் ஓர் ஆணை பொறுத்தவரையில் தாயும் மனைவியும் இரண்டு கண்கள். மதர் அண்ட் ஒய்ஃப் ஆர் டூ ஐஸ் அப்ரைட். அதுதான் ஒரு உண்மையான அவன் ஒரு உண்மையிலேயே ஒரு உண்மையான மகனாக கணவனாக இருந்தால் இருவரையும் இரண்டு கண்களாகத்தான் பார்க்க. அதில் எந்த வேறுபாடும். எனவே பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, தாய் மனைவி என்ற இரண்டை ஒப்பிடுகையில் தாயை விட மனைவியே ஒருபடி உயர்ந்தவள் என்பதே எனது தீர்ப்பு. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.